விஜய் வந்து வீட்டுக்கு வந்துட்டோன்னே வந்து காவேரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. விஜய் இதை சொல்வார்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் விஜய் வந்து எல்லாருக்கு முன்னாடியும் வந்து என்ன பண்ண தாத்தா கிட்ட சொல்கிறாரு, வெண்ணிலாவை சீக்கிரமாக குணப்படுத்திடலாமா, வெண்ணிலாக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா தாத்தா, பழையபடி அவள் வந்து சரியாயிடுவாளா, ஆனால் அவள் பழைய ஞாபகங்கள்லாம் வந்து அவளுக்கு மறுபடியும் கொண்டு வரணும்னா பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் அவளுக்கு ஞாபகப்படுத்தணுமா, அதனால தான் தாத்தா இப்போ கூட நான் பேசிகிட்டே வந்தேன், பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா ஒரு இடம், நாங்கள் 2 பேர் சுற்றணும் இல்லையா அந்த இடம், அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் பார்லர் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நான் கூட்டிகிட்டு போனேன் தாத்தா, அவளை அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தாத்தா அப்படி சொன்னோன்னே, என்ன விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் தானே கூட்டின்னு போகிறேன்னு சொன்னேன், இப்போ என்னென்னா இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னோடனே, இல்லை தாத்தா வெளியெல்லாம் கூட்டின்னு போயிட்டு காமிச்சேன் நிறைய இடங்கள், அவளுக்கு ஞாபகம் வர வைக்கணும்ல தாத்தா, அதனால தான் தாத்தா இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னோடனே, பார்த்தியா நான் சொன்னேன்ல, விஜய் வெறும் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போக மாட்டார், எல்லா இடமும் ஊர் சுற்ற போயிருக்காரு, கரெக்டாக ஊர்லாம் சுற்றிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. காவேரியால் தாங்கிக்கவே முடியல, அப்படியே வந்து மனசு கஷ்டப்பட்டு காவேரி வந்து அங்கேருந்து வந்து போக பார்க்குறாங்க. உடனே வந்து பக்கத்தில் இருக்க நம்ம கங்கா வந்து இழுத்து வச்சு அவங்கள முதல்ல பேசி விஜய் கிட்ட அப்படி சொல்லி திட்டி விடுறாங்க. அதனால் விஜய் கிட்ட பேசலான்னு போகிறாங்க. உடனே வந்து காவேரி உனக்கு விஷயம் தெரியும்ல, வெண்ணிலாவை ஈஸியாக குணப்படுத்திலாம் டாக்டர் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் வெண்ணிலாவை குணப்படுத்து தான் வேலை, அதுக்கு தான் தீவிரமாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் காவேரி அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. காவேரி என்ன சொல்கிறாங்க என்ன சொல்ல வராங்க எதையும் கேட்காம அவர் பாட்டுன்னு போயிட்டுருக்காரு. ஐயோ வெண்ணிலாக்கு மாத்திரை கொடுக்கணும் காவேரி, சுத்தமாக மறந்துட்டேன், இரு ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு மாத்திரை எடுக்கிறதுக்காக போகிறாரு. மாத்திரை எடுத்து கொடுக்குறாரு. என்ன வெண்ணிலா குடிக்க முடியலையா தண்ணி, இப்போல்லாம் நான் வாயில் போடுறேன் பொறுமையாக குடிக்கலாம் அப்படின்னா, ஐயோ குடிக்கவே தெரியலையே, இரு ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அவரே வந்து தண்ணியை வந்து கொடுத்து ஊட்டி வந்து மாத்திரையும் போட்டு விடுறாரு. வெண்ணிலா நீப்பா நான் உன்னை தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. தாலாட்டு பாடுங்க இப்படி தான் தாலாட்டு பாடி அழகாக வந்து தூங்க வைக்கணும், இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க ராகினி. இதை பார்த்து மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து காவேரி என்ன பண்ணு தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. உடனே வந்து வாடி என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம கங்கா எதையும் நினச்சிட்ருக்காரு உன் வீட்டுக்காரு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு, எதிரவே அந்த பொண்ணுக்கு வந்து மாத்திரை கொடுக்குறாரு ஊட்டி விடுறாரு, என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அக்கா அது வந்து எல்லாம் நீ கொடுக்குற இடம் தாண்டி, நீ அந்த பொண்ணை கூட்டின்னு வராமல் இருந்தால் இவ்வளோ நடந்திருக்குமா, இதை பார்த்து புழுங்கி நீ என்ன ஆக போறியோ எனக்கு ஒன்றுமே புரியல, இதெல்லாம் என்னால் பார்க்க முடியலடி, நான் போகிறேன் முதல்ல, சரி நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம், இல்லைக்கா நீ தான் இங்கே இருக்கிற சொன்னியே, பரவாயில்லடி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நீ இன்னும் வந்து டென்ஷன் தான் முதல்ல வாடி போகலாம் அப்படி சொல்லிட்டு கை பிடிச்சி இழுக்கிறாங்க. எங்கம்மா போகிறீங்க அப்படின்றாரு. தாத்தா இல்லை தாத்தா காவேரி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அவள் அங்கே இருக்கட்டும் தாத்தா, அதுக்கப்புறம் இங்கே வரும் வேணாமா, காவேரி இங்கே இருக்கட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, இல்லை தாத்தா அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, விஜய் பார்த்தீங்களா எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அதனால தான் அவள் ஒரு மாதிரி இருக்கா, அதனால் எங்கள் வீட்டிலே இருக்கட்டும் தாத்தா, கொஞ்சம் வந்து அவள் மனசு சரியாகட்டும் அப்புறம் நான் கூட்டிகிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து தாத்தா வந்து ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியலையே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. காவேரி வந்து இல்லைக்கா நான் இங்கேயே இருக்கேன் ப்ளீஸ்க்கா நீ போ முதல்ல அப்படி சொல்லிட்டு கையெடுத்து விடுறாங்க. என்னடி நீ நான் சொல்கிறது கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டியா, இல்லைக்கா பரவாயில்ல நான் இங்கேயே இருக்கேன், எப்படியும் இன்றைக்காவது வந்து விஜய் ரூமுக்கு வருவாருன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குக்கா, நான் போகிறேன்க்கா அப்படி சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. அது போடி சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது சொல்லிட்டு கங்கா கிளம்பி போகிறாங்க. இங்கே வந்து தாத்தா வந்து காவேரி அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னோடனே, என்னம்மா இங்கே நடக்கிறதுலாம் பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கியா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா விஜய் நினச்சி தான் பயமாக இருக்குது அப்படின்னோடனே, அவன் உன்னை விட்டுட்டு போயிடுவான்னு நினைக்கிறியா, அப்படிலாம் நடக்கவே நடக்காதுமா, விஜய் என்கிட்ட பேசினாமா, விஜய் வந்து உன் மேலே கோவம் இல்லையாம்மா விஜய்க்கு, இல்லை தாத்தா அது வந்து உண்மையிலே சொல்கிறேம்மா உன் மேலே எந்த கோவமும் விஜய்க்கு இல்லை, அதனால் நீ போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதம்மா, இந்த பிரச்சனையில் கூடிய சீக்கிரம் தீர்ந்துடும், விஜய் பற்றியா வெண்ணிலாவை குணப்படுத்துக்காக நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கான், சீக்கிரமாகவே குணப்படுத்திட்டானா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம சொல்லி புரிய வச்சிடலாம், நீ கவலை இல்லாமல் போய் படுமா அப்படின்னு சொன்னோன்னே யோசிச்சுட்டே போகிறாங்க காவேரி. என்ன இந்த தாத்தா ஏற்கனவே பிச்சுட்டு ஓடிடுவான்னு பார்த்தா இவர் வேறு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. ராகினி வந்து வெள்ளாக்கு மாத்திரைலாம் கொடுத்துட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு ரொம்ப லேட்டாக வராரு. அதை பார்த்துட்டு வந்து தாத்தா வந்து என்னப்பா நீ இன்னும் தூங்க மேலே போல், அப்போவே காவேரி போயிட்டா அப்படின்னோடனே, இல்லை தாத்தா போகணும் அப்படின்றாங்க. இங்கே பாரு விஜய் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நீ பண்ணுறதெல்லாம் நல்ல விஷயம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் காவேரி கிட்டே இது எல்லா விஷயத்தையும் சொல்லி கலந்து ஆலோசித்து 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை குணப்படுத்துறதுக்கு வழி பண்ணுங்கப்பா, நீ தனியாக பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது விஜய் அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா இன்றைக்கி நான் காவேரி கிட்டே பேசுகிறேன், முதல்ல பேசு விஜய், நேற்று பேசினியா நீ, இல்லை தாத்தா அதுக்குள்ளே தூங்கிட்டா, இப்போவும் தூங்கிட்டு தான் இருப்பா, நீ என்ன பண்ண புரியோ, எப்படியாவது காவேரி கிட்டே கொஞ்சம் பேச பாருப்பான்னு சொல்கிறாங்க. சரிங்க தாத்தான்னு சொல்லிட்டு விஜயும் போகிறாரு. விஜய் போய் பார்த்தா காவேரி தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்ப மனசு இல்லாமல் விஜயும் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. காவேரி உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லணும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறது, உங்ககிட்ட நான் பேசும்போதெல்லாம் வந்து நான் வரும்போதெல்லாம் நீ தூங்கிடுற, நான் ரொம்ப லேட்டாக வரேன், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னு எனக்கு புரியுது, ஆனால் வேறு வழி எனக்கு இல்லை, சீக்கிரமாகவே வெண்ணிலா வந்து குணப்படுத்தி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம அமைச்சு தரணும் காவேரி, அதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கேன், நீ புரிஞ்சுப்பேன் நம்புகிறேன் அப்படி சொல்லிட்டு படுத்துக்கிறாரு. இதோட முடியுது.